வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது பரிசேயரும் சதுசேயரும் எப்போதும் அவரை சுற்றி இருந்தார்கள். அவரிடத்தில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க பல கேள்விகளை அவரிடத்தில் கேட்டார்கள். மத்தேயு 22 அதிகாரம் 17 முதல் 22 வசனங்களில் ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய துர்க்குணத்தை அறிந்து இந்த இடத்தில் மிக சாமர்த்தியமாக ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று பதில் சொல்கிறார். ராயனுடைய சொரூபம் அந்த காசில் பதிந்திருந்ததால் அந்த பணம் ராயனுக்கு சொந்தமானது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ராயனுக்கு சொந்தமான காசை பயன்படுத்துவதால் ராயனுடையதை அவனுக்கு தர வேண்டும் என்பதுதானே நியாயம். அதைத்தான் இயேசு சுட்டி காண்பித்தார். நீங்கள் பயன்படுத்துகிறதெல்லாம் ராயனுக்கு சொந்தமான ஒன்று, பின் எப்படி ராயனுக்கு வரி செலுத்துவது சரியா தவறா என்று இயேசு மறைமுகமாக அவர்களின் தவறை வெளிச்சமாக்கினார். அவர்களுடைய வாய் அடைபட்டு போனது. ஆனால் இயேசு அதோடு நிற்கவில்லை. இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி அங்கு தேவ திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு பதில் கூறும் இந்த சமயத்தை நன்றாய் பயன்படுத்தி நமக்கும் அவசியமான ஒரு ஆவிக்குரிய உண்மையையும் இயேசு இங்கே வெளிப்படுத்துகிறார். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். இயேசு இங்கே பணத்தை குறித்து பேசவில்லை. ராயனுடையதை ராயனுக்கு செலுத்த வேண்டும் என்பதற்கு அவர் எடுத்த அடையாளம் காசு. இந்த காசில் யாருடைய ரூபம் உள்ளது என கேட்டு அந்த ரூபத்தின் சொந்தக்காரருக்கு அதை கொடுங்கள் என்றார். அந்த ரூபம் காசில், அரண்மனையில், ஆயுதங்களில், இப்படி பல பொருட்களில் இருந்ததால் அந்த ரூபத்தின் சொந்தக்காரருக்கு அவற்றை கொடுப்பதுதானே நீதி. அதே போல தேவனுக்கு சொந்தமானதை தேவனுக்கு கொடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ரூபம் எங்கும் உள்ளது. பணத்திலா, பொருளிலா, அல்லது நாம் வளர்க்கும் ஆடு மாடுகளிலா? இவைகள் எதிலும் தேவனுடைய ரூபம் இல்லை. அவருடைய ரூபம் நம்மில் மட்டுமே உள்ளது. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமான நம்மையே அவருக்கு கொடுப்பதுதான் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுப்பது. இதைத்தான் இயேசு இங்கே சுட்டி காண்பிக்க விரும்பினார். தேவனுக்கு நாம் தான் முக்கியம். மேலும் ஒருவர் தன்னையே தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டால் அவருடையவை எல்லாமே தேவனுடையதாகி விடுமே. புரிந்து கொள்வோம். நம்மை அவருக்கு அர்ப்பணிப்போம். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அவருடைய சாயலில் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.